வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன்பே ஆப்பில் வந்துட்டு கோல்டில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நம்ம ஃபோன்பே ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக வந்து கோல்டில் வந்து கரண்ட் ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் ரேட் ஆனே பார்த்தீங்கன்னா செல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோமில் இருப்பீங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு, பிராண்ட், வவுச்சர்ஸ், டொனேஷன்ஸ்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கோல்டை கிளிக் பண்ணிடுங்க. சரியா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு சேவிங்ஸ் ஸ்க்ரீன் வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டில் கோல்டு என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 கிராம் எவ்வளோன்னு இப்போ லைவாக கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டி விழுகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி மேலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 1 மந்த்தில் எவ்வளோ வந்திருக்கு, 3 மந்த்தில் எவ்வளோ வந்திருக்கு, 6 மந்த்தில் எவ்வளோ, 1 இயரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் கோல்டு ரிட்டர்னை. ஓகே, 3 இயரில் பார்த்தீங்கன்னா 56%, 5 இயரில் பார்த்தீங்கன்னா 89%. ஸோ அந்த மாதிரி கோல்டு ரிட்டர்ன்ஸை செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் 2 வழியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட பெரிய அமௌண்ட் இருக்குது, 1 டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 டைம் கொடுத்துக்கலாம். பை 1 டைம் கொடுத்துட்டு என்ன அமௌண்ட்டுக்கு வாங்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துடலாம். ஸோ இருங்க, லோட் ஆகுது. ஸோ அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பை இன் ருப்பீஸ்ன்னு இருக்குது, இல்லை பை இன் கிராம்ஸில் இருக்குது. ஸோ கிராம்ஸில் வாங்கணும் அப்படின்னா கிராம்ஸில் கொடுத்துக்கலாம். இல்லை ரவுண்டாக ஒரு 50,000 போடுறேன், 1 லட்சம் போடுறேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்து பேமெண்ட்டை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோல்டு வந்து பை ஆகிரும். சரியா, இது வந்து 1 டைம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி. ஸோ உங்களால் பெரிய அமௌண்ட் போட முடியாது, மந்த்லி சேலரியில் தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்துருவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மந்த்லி பேமெண்ட்ஸ் போயிடும். மினிமம் 100 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணலான்னு கொடுத்துருப்பாங்க. கீழே எல்லாம் ஓகே அப்படின்னா ஸ்டார்ட் மந்த்லி எஸ்ஐபி கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டேட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஐபி அப்படின்னா மாதம் எந்த தேதியில் கட்ட போகிறீங்க, 10ஆம் தேதினா 10ஆம் தேதி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. என்ன அமௌண்ட், மாதம் 1000 ரூபா போகிறீங்களா, 5000 ரூபா போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோல்டில் வந்து இன்வெஸ்ட் ஆகிரும். இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் டெபிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா வெயிட் பண்ணி விற்கிறதுனால விற்கலாம், இல்லை திடீர்னு கோல்டு ரேட்டு அதிகமாக இருக்குது உடனே விற்கணுன்னாலும் விற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டில் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கோல்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான், பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ப்ரைஸ் ஏறும்போது விற்றுக்கலாம், இல்லை லாங் டேர்ம் கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் டிஜிட்டலாக. ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.